அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு புண்ணியங்களை புரட்டி தரும் புரட்டாசி படையல். புரட்டாசி மாதம் என்றாலே நம்மளுடைய எல்லோர் மனதிற்கும் வருவது சனிக்கிழமைகள் விரதம் இருந்து பெருமாளுக்கு படையல் இடுவதும், இந்த மாதம் எல்லாமே பெருமானுக்கு சிறந்ததா அமைவதும் தான் எல்லோர் மனதிற்கும் வரும். ஒரு மனிதன் நன்றாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அவரிடம் செல்வம் இருக்க வேண்டும். உலகியலில் ஒருவன் பணம் தேவை என்று சொல்கின்ற பொழுது ஒரு வார்த்தையை சொல்வதும் வழக்கம். நாளைக்கு எனக்கு 1000 ரூபாய் தேவைப்படுது, என்னிடம் இல்லை, யாரிடமாவது கேட்டு புரட்டி கொள்ள வேண்டும் என்று சொல்வதை கேட்டிருப்போம். இங்கே புரட்டி கொள்ளுதல் என்றால் உள்ளவர்களிடம் கேட்டு சேகரித்து கொள்ளுதல் என்ற அர்த்தம். ராசிகளை புரட்டி தரும் மாதமா இந்த புரட்டாசி மாதம் அமைஞ்சிருக்குது. எல்லா செல்வங்களும் வைத்திருப்பவன் இறைவன். அவன் திருவருள் மங்கள ஆசிகளாக கிடைத்துவிட்டால் வாழ்வில் எல்லா வளங்களும் சேர்ந்துவிடும். துன்பங்கள் மாறி புதிய வாழ்க்கை பிறந்துவிடும். செல்வத்தை தேவைக்கு புரட்டுவது போல இறைவனுடைய ஆசிகளை புரட்டுவதற்கு சேகரிப்பதற்கு என்றே ஒரு மாதம் நம்முடைய முன்னோர்கள் வைத்திருக்கின்றார்கள். ஆசிகளை புரட்டி தரும் மாதம் என்பதால் இந்த மாதத்திற்கு புரட்டாசி மாதம் என்று பெயரும் வைத்தார்கள். செப்டம்பர் மாதம், அதாவது நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி வரை இந்த புரட்டாசி மாதம் நிகழ்கின்றது. இந்த புரட்டாசி மாதத்தில் ஒவ்வொரு வார சனிக்கிழமையிலும் மிகவும் முக்கியமானது. புரட்டாசி சனிக்கிழமை படையில் ஏன் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, புரட்டாசி மாதம் என்று சொன்னாலே நமக்கு 3 விஷயங்கள் நினைவுக்கு வரும். புரட்டாசி சனிக்கிழமை, சனிக்கிழமைகள் போடப்படும் படையல் அல்லது தளியல் அல்லது தளிகை என்று சொல்வாங்க. மங்களகரமான மஞ்சள் ஆடைகளை அணிந்து கொண்டு திருப்பதியை நோக்கி செல்கின்ற யாத்திரைகள், விண்ணை முட்டும் அளவுக்கு ஓங்கி ஒலிக்கின்ற கோவிந்தா நாம கோஷம், இந்து சமயத்தை சேர்ந்த பலருக்கு குலதெய்வமாகவோ இஷ்ட தெய்வமாகவோ வரம் தரும் தெய்வமாக விளங்குகின்ற பெருமாள் திருப்பதி பெருமாள். திருப்பதி பெருமாளுக்கே என்றே ஒதுக்கப்பட்ட மாதம் இந்த புரட்டாசி மாதம். புரட்டாசி மாதத்தில் திருவோண நட்சத்திரம்தான் அவருடைய அவதார திருநட்சத்திரமாக விளங்குகிறது. இந்த புரட்டாசி மாதத்தை விரத மாதம் என்று சொல்லும் வழக்கமும் உண்டு. அசைவம் சாப்பிடுபவர்கள் கூட பெரும்பாலும் இந்த புரட்டாசி மாதத்தை விலக்கி விடுவார்கள். பல குடும்பங்களில் புரட்டாசியில் ஒவ்வொரு சனிக்கிழமைகளும் காலையில் எண்ணெய் தேய்த்து குளித்து விரதமிருந்து மதியம் தலைவாழை இலை போட்டு சர்க்கரை பொங்கல், கொண்டைக்கடலை, சுண்டல், பாயாசம், தளிகை அதாவது பெருமாள் வடை என்று அலங்காரமாக பலவிதமான பிரசாதங்களை செய்து படைப்பார்கள். இன்றைய நாளில் பெரும்பாலும் சித்ரான்னங்கள் என்று சொல்லப்படும் புளியோதரை, எலுமிச்சம்பழ சாதம், எள் கலந்த சாதம், தயிர் சாதம், தேங்காய் சாதம் என்று பல வகையான சாதங்களை படைத்து தேங்காயை உடைத்து மாவிளக்கு போட்டு தூப தீபங்கள் காட்டி வழிபடுவார்கள். சாம்பிராணி புகையை போட்டு மணி அடித்து வீட்டிலுள்ள அவ்வளவு பேரும் ஏகோசமாக கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷத்தை போடுவார்கள். திருமலையில் பிரம்மோற்சவம் நிகழும் காலகட்டமும் இந்த புரட்டாசி மாதம்தான். புரட்டாசி மாத திருவிழாக்களில் மிகவும் முக்கியமாக வாய்ந்தது பிரம்மோற்சவமாகும். இதை பற்றி புராணங்கள் வெளியிடும் பாங்கை அறிய வேண்டியுள்ளது. பவிக்ஷோத்ர புராணத்தில் திருமலையப்பனுக்கு முதலாக பிரம்மனால் பிரம்மோற்சவம் செய்யப்பட்டது என்றும், இந்த பிரம்மோற்சவத்தில் ஒவ்வொரு நாளும் வாகன சேவை இருந்தது என அறியப்படுகிறது. கோடி ஏற்ற விழா தொடங்கி கொடி இறக்குதல் விழா ஈராக 9 நாட்கள் நடந்து முடிவதே இந்த பிரம்மோற்சவமாகும். 9 நாட்கள் முதல் 14 நாட்கள் வரை பிரம்மோற்சவம் நடந்ததாகவும் கல்வெட்டுகள் கூறுகின்றன. பல்லவராணி ரமாவை என்பவள் காலத்தில் 966 கிபி நடந்த விதமும், பின்னர் அவர் காலம் தொடக்கத்திலிருந்து இன்று வரையில் நடந்து வரும் விதமும் கல்வெட்டுகள் மூலம் அறியப்பட்டு வருகின்றன. அன்றைக்கு யாருமே அதிதிகள் வந்தாலோ விருந்தினர்கள் வந்தாலோ அவர்களுக்கு விருந்து கொடுத்து ஆசிர்வாதம் பெறுவார்கள். இன்றைய தினத்தில் பல குடும்பங்களில் வருடத்திற்கு ஒரு முறையோ 3 அல்லது 5 வருடத்திற்கு ஒரு முறையோ திருப்பதி யாத்திரை சென்று வருவதை வழக்கமாக வைத்து கொண்டிருந்தார்கள். அதற்கேற்ற திருப்பதி உண்டியல் என்று தனி உண்டியலை வைத்து அவ்வப்போது அதில் காசு போடுவார்கள். இதை 2 விதமாக செலவு செய்வார்கள். இந்த உண்டியல் பணத்திலிருந்து ஒரு வழி செலவாக திருப்பதி யாத்திரையை மேற்கொள்வார்கள், அல்லது திருப்பதி யாத்திரை மேற்கொண்டு ஆனந்த நிலையத்தை வலம் வந்து உண்டியலில் இந்த பணத்தை அவனுக்கு உண்டியலோடு காணிக்கையாக செலுத்திவிட்டு
புதிய உண்டியல் வாங்கி வந்து மஞ்சள் துணி முடிந்து சனிக்கிழமையில் மறுபடியும் தளிகை போட்டு காணிக்கை சேர்க்க ஆரம்பிப்பார்கள். இன்றைக்கு கிராமங்களில் பல குடும்பங்களில் இந்த திருப்பதி உண்டியல் வழக்கம் உண்டு. பெரும்பாலான மக்களுக்கு திருப்பதி ஏழுமலையானிடம் பயமும் பக்தியும் உண்டு. தவறு செய்துவிட்டால் கண்டிப்பாக தண்டிப்பான் என்கின்ற உணர்வு பெரும்பாலான மக்களுக்கு உண்டு. அதனால் மன ரீதியாக தவறு செய்ய மாட்டார்கள். அப்படி தவறு செய்துவிட்டால் அவனிடத்தே சென்று மன்னிப்பு கேட்டு நேர்த்திக்கடன் செய்து உடனடியாக பிராச்சித்தம் செய்து கொள்வார்கள். இதுவும் இன்றும் கிராமங்களில் குறிப்பாக தென் தமிழகத்தில் காணலாம். இதை கவியரசு கண்ணதாசன் அழகாக பாடலில் சொல்லியிருப்பார். ஊருக்கு மறைக்கும் உண்மைகள் எல்லாம் வேங்கடம் அறியுமடா. நீ உண்மை சொல்லி நன்மையை கேட்டால் உன் கடன் தீருமடா. கடன் என்றால் பாவங்கள் என்று அர்த்தம். கலிகாலத்தில் நம்முடைய கடன்களை தீர்த்து வைப்பதே தன் கடனாக, அதாவது கடமையாக கொண்ட அவன் ஏழுமலையில் இருக்கின்றான். உலகத்தில் உள்ள லட்சக்கணக்கான மக்கள் அவனை நம்புகிறார்கள், நம்பி கை தொழுகிறார்கள். அந்த நம்பிக்கை, அதாவது இறைவன் நமக்கு கை தருகின்ற மாதமாக இந்த புரட்டாசி மாதம் அமைந்திருக்கின்றது. புரட்டாசி தள்ளுகையில் எவ்வளவு கோடீஸ்வரனாக இருந்தாலும் தன் வீட்டு அரிசியை வைத்து சனிக்கிழமை பிரசாதத்தை செய்ய மாட்டார்கள். சனிக்கிழமை காலையில் ஒரு பாத்திரத்திற்கு திருநாமமிட்டு துளசி மாலை சாத்தி பல வீடுகளில் நாராயணா கோவிந்தா என்ற கோவிந்த நாமத்தை சொல்லி பிச்சை பெற்று அதை கொண்டு பிரசாதம் படைப்பார்கள். இதன் மூலமாக எந்த சூழலிலும் மனிதனுக்கு வரலாம், அச்சூழலை அவன் எதிர்கொள்ள தயாராக வேண்டும் என்கின்ற மனநிலை வளரும். கோடீஸ்வரனாக இருந்தாலும் கூட அதுவும் அவன் இட்ட பிச்சைதான் என்று எண்ணுவதன் மூலம் அகங்காரம் ஒழியும். அகங்காரத்தை நீக்கிக் கொள்வதற்கு ஒரு நாளாவது மற்றவர்களிடம் யாசித்து கேள், பக்தியோடு யாசித்து கேள். இதன் மூலமாக 2 நன்மைகள் ஏற்படும். ஒன்று, அகங்காரம் குறையும். நம்மிடம் இருக்கக்கூடிய செல்வமெல்லாம் எந்த நேரத்திலும் மாறும் என்கின்ற உணர்வு பிறக்கும். நான் எனது என்கின்ற உணர்வுகள் தொலைந்துவிட்டால் இறைவனுடைய பேரொருள் எளிதாக கிடைத்துவிடும். இதைத்தானே திருவள்ளுவரும் யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும் என்றார். அந்த உயர்ந்த உலகம் என்பது திருமலை. அதனால்தான் அவன் இருக்கக்கூடிய திருமலையை வைகுண்ட வாசல் என்று சொல்கிறார்கள். அந்த நோக்கில்தான் நம்மை போன்ற மனிதர்களும் வானில் உள்ள தேவர்களும் புரட்டாசி மாதத்தில் வந்து வழிபடுகின்றனர். புரட்டாசி மாதத்தில் கோவிந்த நாமம் சொல்லி அடுத்த 11 மாதங்களுக்கு தேவையான நல்லாசிகளை புரட்டி கொள்ளலாம். இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய ஒரு முக்கியமான நாள் புரட்டாசி, அதாவது மகாலய அமாவாசை நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி நிகழ உள்ள புரட்டாசி அமாவாசை பிதுர்கள் என்று சொல்லக்கூடிய முன்னோர்களை கடனை தீர்ப்பதற்கான ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. இந்த மகாலய அமாவாசை அன்று நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்தால் பித்ருக்களுடைய கடமையை, அதாவது கடனை நாம் தீர்க்க முடியும், அதனால் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் நம் வாழ்வில் கிடைக்கும் என்பது குறித்தான பல தகவல்களை அடுத்து வரும் பதிவில் நாம் பார்க்க போகிறோம்.